இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. இப்போ பார்க்குறாரு, மத்தையை பார்க்குறாரு. ஏசப்பா முன்னாடி போகிறாரு, பின்னாடி 2 குருடங்க போகிறாங்க. 2 கண்ணு தெரியாதவங்க இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே. இயேசுவை பார்த்து 2 பேர் கண்ணு தெரியாதவங்க, குருடர்னா 2 கண்ணு. இதை வந்து மத்தையை பார்த்து எழுதுறாரு, தாவீதின் குமாரனே இயேசுவே, கண்ணு தெரியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு இறங்கும் கெஞ்சுறாங்க. கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே என்ன பண்ணாங்க, கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுக்கிறாங்க. இப்போ நம்மலாம் ஒரு பொதுவாக நம்மளை யாராச்சும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போமா இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணல, இவர் வீட்டுக்கு போயிட்டார். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, இவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் பாட்டில் என்ன பண்ணிட்டாரு, ஒருவேளை இந்த கூடுற கண்ணு தெரியாதவங்க ஐயோ பரிதாபப்பட்டாது திரும்பான்னு பார்த்தா அவர் பாட்டில் வீட்டுக்கு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 கண்ணு தெரியாதவங்க, என்ன இப்போ இப்படி போயிட்டாருன்னு சொல்லலை. ஏசப்பா நம்ம சத்தத்தை கேட்காம போயிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், இவன் கோச்சு திரும்பி போகலாம். அப்புறம் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சத்தமாக கூப்பிட்றாங்க. இப்போ நம்மளும் கூப்பிட்டோம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு, கூப்பிட்ட இடத்துல நின்று என்னன்னு கேட்கறது தான் ஒரு மரியாதை, ஒரு என்ன சொல்ல பொதுவாக அது வந்து அவங்கள நேசிக்கிறது அடையாளம். கூப்பிட்ட உடனே டக்குன்னு கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்போம் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் ஏசையா அப்படி பண்ணல. அவருடைய ஸ்டைலே வேறு. அவர் ஸ்டைலே அப்படி அற்புதம் செய்கிறதே வித்தியாசமாக இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டார். நீ கூப்பிட்டா வாங்கடான்ட்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டார். என்னடா இது அநியாயமாக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு நாள் ஏசு வீட்டுக்கு போனோடனே இந்த கண் தெரியாதவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களும் என்ன பண்ணாங்க, அங்கேயே போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். எங்கள் ரோட்டில் பார்த்த குருடர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே இயேசுவை கூப்பிட்டாங்க, அவர் இயேசு கேட்கல, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வீடுனா நம்ம சர்ச்சு சொல்லலாம், ஜெப வீடுன்னு சொல்லலாம். சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறோம், அந்த அற்புதம் நடக்குது, சர்ச்சுக்கு செய்கிறோம். நீங்கள் ஒரு சர்ச்சு, நான் ஒரு சர்ச்சு, அப்போ நம்ம ஒரு சர்ச்சு சரிங்களா? சரி, அந்த டாபிக் வேணாம். இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த கூட்டங்க. அங்கே ஏசப்பா உட்காந்துக்காரு. இயேசுவே, அங்கே தான் ஒரு கூப்பிட்டே இருக்கோம், நீங்கள் பாலம் வந்துக்கிட்டே இருக்கீங்களே, நாங்கள் கண்ணு தெரியாதவங்க தானே, கொஞ்சமாக அது பார்க்கலாமே நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம் அவங்க. இவர் வீட்டில் இருக்காரு, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே இவர் பார்த்துட்டு, ரோட்டில் கூப்பிட்டவங்களா அப்படின்னு கேட்கல. அவர் ஒன்றுமே சொல்லலாம், வா வா பாவம் கூப்பிடலாம், வா வா கஷ்டப்படுறியா அப்படின்னு கூப்பிடல. பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடன் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, இப்போதான் பேசுறாரு அந்த குருடங்களை பார்த்து. ரோட்டில் கூப்பிடும்போது என்னன்னு கேட்கல. அவர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும், எனக்கு கண்ணு தரல இறங்கும் கேட்ட கண்டுக்கவே இல்லை அவர். அப்புறம் அப்படியே வர்றாங்க. அப்புறம் அந்த அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனால் அங்கேயும் வீட்டில் வந்துட்டாங்க. இங்கேயும் ஒரு விடக்கூடாரா, ரோட்டில் நீங்கள் கேட்கல, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோன்னா அப்போ தான் இயேசு அவங்ககிட்ட பேசுகிறாரு. அங்கெல்லாம் பேசாம இயேசு அவர்களை நோக்கின்னு வசனம் இருக்குது. நான் யோசித்தேன், என்னடா இவர் ரோட்டில் கூட கேட்கல, என்னென்னு கேட்கல, வீட்டுக்கு வந்துட்டு அவர் பாலில் உட்காந்துருக்காரு, இவங்க பாலில் வந்தாங்க. வந்தோன்னே அப்போ தான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட. அப்போ ஆண்டவர் என்ன நினச்சிப்பாரு, நீ கூப்பிடு, நான் பேசாமல் போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்குள்ள வச்சுருப்பார் அவர். 2 கூடுங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டே வந்தாங்க. என்னடா போல கூப்பிட்றோமே அப்படின்னு அவங்க கேட்டு நினச்சிக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணலாம், அவங்க விடாமல் வந்தாங்க. அதை கற்றுக்குறோம் நம்ம அந்த விஷயத்த. சரி, அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க பிரச்சனை பெருசாக கண்ணு தெரியாது, பெரிய விஷயம் அது. கண்ணு தெரியாதது இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை அது. உண்மை தானே? எது நல்ல இடம் எது கெட்டன்னு தெரியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கூப்பிடும்போது ஏசப்பா கண்டுக்காத மாதிரி போயிட்டு வீட்டில் போய் கொண்டு அங்கே வந்தோன்னையா இப்போ அவங்கள பார்த்து கேட்குறாரு, உன் பிரச்சனை என்னன்னு கேட்கல அவர். உன் பிரச்சனை என்னன்னு கேட்கல அவர். இப்போ நம்ம அவரை கூப்பிட்றோம், எனக்கு உள்ள கஷ்டம் இருக்கிறோம், அது வேற போடுறோன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணல, அவர் அந்த பிரச்சனை எல்லாம் கூட கேட்கல. என்னப்பா உனக்கு கண்ணு தரலையா அப்படின்னு நம்மகிட்ட என்ன பண்ணல, அவர் கேட்கல, கண்டிப்பாக கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்து சொல்கிறாரு,
இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கலான்னு கேட்குறேன். அப்படியே அப்பா, இது அவங்க எப்படி ஆண்டு யோசிக்கிறாங்களே, நீ கண்ணு தெரியாம இருக்கிற, உன்னை நான் சுகமாக்குவேன், என்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறாரு. ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வார்த்தை எனக்கு. இன்னும் அப்படி இருக்கிற ஆண்டவர். அப்ப அந்த அந்த குருடனுக்கு அதுதான் அவன் பிரச்சனை. குருடனுக்கு கண்ணு தெரியாத பிரச்சனை. நமக்கு நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம தனிப்பட்ட வேலை, நடக்க முடியாத காரியம், ஊழிய காரியம், இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆத்மா அதையும் ரசிக்கப்படலை, நன்மையை பெற்றுக்கிட்டு வரலை, வரணும்னு ஆசைப்படுறவங்க கால் வழியில் இருக்காங்க. வரணும்னு ஆசைப்படுறவங்க கால் வழியில் இருக்கிறாங்க. நல்ல சுகமானவங்க தொழுதூர் நடக்கிறாங்க, எழுத்தூர் நடக்கிறாங்க, 100 நாள் வரைக்கும் நடக்கிறாங்க, வரமாட்டாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. இப்படி தான் அந்த குருடைகளை போல நம்ம மைண்டு இருக்குது. ஆண்டு சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஏசப்ப நம்மளை பார்த்து, எங்களை பார்த்து, அந்த குருடனை பார்த்து கேட்டார், இதை நான் உங்களுக்கு செய்ய என் வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்குன்னு கேட்குறாரு. குருடனை பார்த்து கேட்டார் ஒரே வார்த்தை, இந்த பாருங்க, என்னை கூப்பிட்டு வந்தீங்க, காது கேட்டுச்சு, கேட்காமலாம் இல்லை. நான் வீட்டில் உட்காந்து அப்போ இங்கேயே வந்துட்டீங்க, தேடி பரவாயில்ல. கண்ணு பார்த்துட்டு போகிறது கஷ்டம், கண்ணு பார்க்காம போகிறது ரொம்ப கஷ்டம். கண்ணு பார்த்துட்டே தேடி போகிறது கஷ்டம், ரோட்டில் கண்ணு பார்க்காம போகிறது எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்துலையும் ஏசு தேடி போனாங்க. அதுதான் அங்கே கற்றுக்கிற காரியம். அந்த கஷ்டத்திலும் ஆண்டு தேடி போகும்போது அப்பா அவர் அவங்களோட பேசுகிறாரு. உன் பிரச்சனையை மாற்ற எனக்கு வல்லமை உண்ணுன்னு நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்டேன். ஒரே வார்த்தை, வார்த்தை கேட்டேன். இதெல்லாம் மற்றையும் பார்த்துட்டே, மற்றையும் பார்த்து எழுதுனா இதெல்லாம் ஏசப்பா என்னென்ன கொண்டாரு பாருங்க. அவனை கூப்பிடும் கேட்காம போகிறாரு. கூப்பிட்டு உள்ளே வர வச்சுட்டு அவன் பிரச்சனையை பார்க்காம என்கிட்ட வல்லம் இருக்கா, உன்னை சுகமாகன்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க பார்க்கலாமா? அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன் கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். சொல்றாங்க, ஆண்டவரே என் கண்ணு பார்வையை சுகமாக உங்களுக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறோம். என்னை கை கால நிமித்தி நடக்க வச்சு, என்னை ஞானம் எடுக்க வச்சு, என்னை ஆசீர்வதிக்க உங்களால முடியும் வல்லமை இருக்கு. மூப்பரமா குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்ற இயேசுவுக்கு வல்லமை இருக்கு. நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்கள் நடக்கிற பிரச்சனைகளை போராட்டம் எழுத்துரு பொல்லாத ஆவி ஜெயிக்க நேசமுக்கு வல்லமை உண்டு. அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் அப்படி விசுவாசிக்கிறோம். நாங்கள் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா யார்கிட்ட இருக்கு ஆண்டவரே? ஏசப்ப உங்களோட வல்லமை இருக்காண்டவர். எந்த மனுஷனையும் மாற்ற உங்களோட வல்லமை இருக்காண்டவரே. எந்த குடிகாரனை மாற்ற உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆமாம், எந்த பிரச்சனையும் மாற்ற உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்படி நம்ம நாட்களில் பேச வைக்க விரும்புகிறார் அவர். ஆமாண்டவரே கூட அந்த கண்டு ஆமா நான் விசுவாசிக்கிறேன், உங்களால முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்ப இந்த வார்த்தைய பிரச்சனை யார்கிட்ட இருக்கோ அவங்கள பேச வைக்கிறார். இப்ப பிரச்சனை எனக்கு இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நம்மளை பேச வைக்கிறார். என்ன பேச வைக்கிறாரு? என் பிரச்சனையை மாத்த உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என் பிரச்சனையை மாத்த உங்களுக்கு வல்லமை உண்டு, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் ஊழியம் பண்ணும்போது எழுத்தூர்னு ஊர் பேரை வாயில வராது எனக்கு. எல்லாரும் எங்கடா போற ஊழியத்துக்கு போறேன், யூதா 6 மாதம் கை கொண்டு 5 மாதம் கை கொண்டு அப்பா அங்கே இருக்கும் பேசுங்க. எங்கடா போறேன் ஊழியத்துக்கு? என்ன ஊழியனா தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாருமே இல்லை. இப்போ யார் தெரியும்? ஏசப்பா கூட தெரியும். சரி, அப்போ நீ எப்படி போற? ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு நம்ம நடத்துறதுக்கு. நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்த வல்லமை உண்டு. நமக்கு விரோதமா இருக்கிறவங்க நம்ம கிட்ட வர வைக்க அவருக்கு வல்லமை உண்டு. நமக்கு விரோதமா பேசுறவங்க சிதறடிக்க அவர்கிட்ட வல்லமை உண்டு. நம்மளை நேசிக்கிறவங்களை, என்னை நேசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏத மாத்த அவருக்கு வல்லமை உண்டுங்க. அவருக்கு உண்டு. இந்த நாட்டில் அந்த வேத தியானிக்கும் போது இதுதான் எனக்கு ரொம்ப உணர்வு. உங்களுக்கு வல்லமை உண்டு, ஊழியத்தை கட்டியல் வல்லமை உண்டு, ஜன நடத்த உங்களுக்கு வல்லமை உண்டு. இவ்வளவு நடத்தின இன்னும் நடத்த வல்லமை உங்களுக்கு உண்டு ஆண்டவரே. பிரச்சனை பண்ற எப்பேற்பட்ட ஆளாலும் சரி அவங்களுடைய ஆவியை தோற்ற வல்லமை உண்டு. இதைதான் சொன்ன ஆண்டவர், இதைதான் நம்ம வாயில பேச வச்சார் ஆண்டவர்.
வல்லமை உண்டாண்டு உங்களால முடியாது. என்ன இருக்குது ஆண்டவரே? உங்களை மீறி எங்களை யாரும் தொட முடியாது ஆண்டவரே. உங்களை மீறி எங்களை யாரும் அழிக்க முடியாது ஆண்டவரே. உங்களை மீறி யாரையும் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நமக்கு ஆவியான கொடுக்கும். இப்ப இப்படி நம்ம பேசுறதுக்கு அப்புறம் ஆண்டு என்ன சொல்ல பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, கண்டுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆமா தானே? இப்ப எங்க பிரச்சனையில கை வச்சிட்டாரு. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குதா, அங்க அவர் கையை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை பேசுறதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை மேல அவரே கையை வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரச்சனை மேல கண்ணை கையை வைக்கிற தேவனா இவர் இருக்கிறார். வா உள்ள வந்து உட்கார், வா உள்ள வந்து உட்கார், வா. பிரச்சனை மேல கண்ணை கையை வைப்பாரு ஆண்டவர். அந்த குருடங்க மேல உங்க உடம்புல என்ன பல கையை வைப்பாரு. உன் கண்ணீர் மேல கையை வைப்பாரு. உன் பிரச்சனை மேல கையை வைப்பாரு. உடனே அவர் என்ன பண்ணாராம்? உடனே அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். உங்க விசுவாசம் என்ன? நம்ம விசுவாசம் என்ன? என் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர் உண்டு. என் விசுவாசம் அதுதான். என் ஆண்டவர் இயேசு எதையும் செய்ய வல்லவருக்கு உண்டு. மூப்பரமா ஆரம்பத்துல சின்னூண்டு பிள்ளையா இருந்து ஆரம்பத்துல சின்ன குழந்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் வைக்கிறது அந்த இயேசுவோட வல்லமை செஞ்சிருக்கிற உங்களை மாத்தி. இதுதான் உண்மை. உங்களுடைய சாதாரண மனுஷங்களுக்கு ஜெபங்களுக்கு சர்ச்சை உருவாக்குனோட வல்லமை, ஊழியக்காரனை கொண்டு வந்தோட வல்லமை, அதெல்லாம் இன்னைக்கு வரும் அற்புத நிலைமை வல்லமை. போன வாரம் திடீர்க்கு பதில் அந்த ஹரிகிருஷ்ணன் அந்த ஆட்டோவோட பையன் பாம்பு முள்ளு குத்தி ஒரு வாரம் நடக்கிற கால் செப்டிக்காக போச்சு அவனுக்கு. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நேற்றுலேருந்து நடக்கிறான்னு சொல்கிறாங்க. அவருடைய வல்லமை இதெல்லாம் அவ்வளோதான். பிரச்சனைகள் மேலே அவருடைய வல்லமை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிரச்சனைகள் மேலே வல்லமை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிசாசு மேலே இயேசுவின் வல்லமை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. உபவாச ஜெபத்துல வல்லமை வருவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்றாரு. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு ஆக கடவுது சொல்றாரு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவங்களே, இந்த மதியான வேலையில ஆவியானவர் எனக்கு உன்னதத்தை உங்களோட கொட்டிட்டேன். அவ்வளவுதான். ஆவியான உணர்ந்ததை உங்கள்கிட்ட நான் கொட்டிட்டேன் சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, நான் சுகமாக்குவேன்னு நம்புறியா மகளே? நான் உன் கண்ணீரை பிரச்சனை மாற்றுவேன்னு நம்புறியா மகளே? என்னோட விசுவாசம் இருக்குதுன்னு நம்புறியா? என்ன வல்லமைக்குன்னு நம்புறியான்னு கேட்டாரு. அந்த பிரச்சனை உள்ளவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உங்களோட வல்லமை உண்டு, நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் அவன் வாயிலிருந்து கேட்ட உடனே யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை மேல கையை வச்சார் ஆண்டவர். நிர்மலமாகி போனது. அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு இப்படியாக